மறுபிறப்பு பற்றி துன்பங்களிலிருந்து விடுதலை என்ற தலைப்பின் 13ஆம் அத்தியாயத்தில் தான் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தில் கவியரசர் கண்ணதாசன் கூறியிருக்கும் அற்புதமான பல தத்துவ கருத்துக்களை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்க இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க பதிவிற்குள் போகலாம். மனித உயிர்களுக்கு மறுபிறப்பு உண்டு என்பதை இப்போது எல்லா மதங்களுமே ஒப்புக்கொள்ள தொடங்கிவிட்டன. பிறப்பின் முடிவு இறப்பு, இறப்பின் முடிவு பிறப்பு. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு உயிர் பூமியிலே மீண்டும் மீண்டும் பிறக்கிறது. 7 பிறப்பு என்பது தவறான வாதம். 7 பிறப்பு என்ற வள்ளுவன் வார்த்தைக்கு எழுகின்ற ஒவ்வொரு பிறப்பும் என்பது பொருள். இம்மைக்கும் 7 பிறவிக்கும் என்பது பிரபந்தம். 7 பிறவி என்றால் 49 பிறவி என்று அர்த்தமல்ல. எழுந்து வரும் ஒவ்வொரு பிறவிக்கும் என்பது பொருள். சில உயிர்கள் போன வேகத்தில் திரும்புகின்றன, சில உயிர்கள் ஓய்வெடுத்து திரும்புகின்றன. புதிய வடிவங்கள் பிறந்த பின்னாலும் பழைய வடிவங்கள் கனவில் வந்து பேசுகின்றன. இம்மையில் பக்தியை செம்மையாக செலுத்தி ஈஸ்வரனிடமே லயித்துவிட்ட உயிர் பிரிந்தால் மீண்டும் அது திரும்புவதில்லை. மறுபிறப்பு என்ற துயரம் அதற்கு இல்லை. மற்றொன்று, சில நேரங்களில் மரணம் அடைகிற உயிர் மீண்டும் திரும்புகிறது என்றும், வேறு சில நேரங்களில் மரணம் அடைகிற உயிர் திரும்புவதில்லை என்றும், தன்னை சரணடையும் உயிர் எப்போது மரித்தாலும் அதற்கு மறுபிறப்பு என்ற துன்பமே இல்லை என்றும் பகவான் கூறுகின்றான். எப்போது மரிக்கின்ற உயிர் மறுபடியும் பிறந்து அவஸ்தைப்படுகின்றது? புகை சூழ்ந்த நேரம், இரவு நேரம், கிருஷ்ண பஷம், தசநாயனம் ஆகியவற்றில் இறப்பவர்கள் சந்திரனின் வழியில் செல்கிறார்கள். சந்திரகதியை அடைந்த எந்த உயிரும் மீண்டும் திரும்புகிறது. காரணம், சந்திரன் என்பது அகங்காரம், சூரியன் என்பது உண்மை அறிவு. சந்திரனுக்கு இயற்கை ஒளி கிடையாது. சூரியனுடைய ஒளியை வாங்கி திருப்பி அனுப்புகிறான். சந்திரனுடைய அகங்காரத்தை தனக்குள் அடக்கி கொண்டவன் பரமாத்மா. அவனை சரணடைந்து விட்டால் இந்த மறுபிறப்பை வெல்லலாம். எப்போது மரணம் அடைகிறவர்களுக்கு இயற்கையிலேயே மறுபிறப்பு இல்லை. நெருப்பு, வெளிச்சம், பகல், சுக்லபஷம், உத்தராயணம் இவற்றில் மரிக்கிறவர்கள் மீளாத வழியில் சென்று ஈஸ்வரனோடு ஐக்கியமடைந்து விடுகிறார்கள். இவர்களுக்கு மறுபிறவி இல்லை. உத்தராயணம் என்பது சூரியனின் வடதிசை பயணம். அதனால்தான் இறந்து போனவர்களை வடக்கே தலை வைத்து படுக்க வைக்கிறார்கள், முக்தி அடைவதற்காக. உயிரோடு இருப்பவர்கள் வடக்கே தலை வைத்து படுக்க கூடாது என்று சொல்வதும் அதற்காகவே. இந்த பிறப்பில் துன்பங்களை அனுபவித்தவர்கள் இன்னும் ஒரு பிறப்பையா விரும்புவார்கள்? மாதா உடல் சலித்தால் வல்வினையேன் கால் சலித்தேன், வேதாவும் கை சலித்து விட்டானே தாதா இருப்பையூர் வாழ் சிவனே, இன்னும் ஓர் அன்னை கருப்பையூர் வாராமற் கா என்றார் பட்டினத்தார். பிறவா வரம் வேண்டும் எம்மானே என்று புலம்பினார் ஒருவர். மறுபடியும் கருவடையும் குழியில் தள்ளி வருத்தப்படுத்த வேண்டாம் என்று வேண்டுகோள் விடுத்தார் ஒருவர். அன்னை எத்தனை அன்னையோ, அப்பன் எத்தனை அப்பனோ, இன்னும் எத்தனை ஜென்மமோ என்று கலங்கினார் ஒருவர். மறுபிறப்பை பற்றிய திடமான நம்பிக்கையும் ஐயையோ பட முடியாது இனி துயரம், பட்டதெல்லாம் போதும் என்ற அவலமும் சேர்த்து இதிலே எதிரொலிக்கின்றன. மறுபிறப்பு இல்லாமல் இருப்பதற்கோ, அப்படி பிறந்தாலும் பூர்வ ஜென்மத்தை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்வதற்கோ ஒரே வழி ஈஸ்வர பக்தி. அதையும் தெளிவாக சொல்வதென்றால் கிருஷ்ண பக்தி. ஏனென்றால் பகவான் மட்டும்தான் மறுபிறவி இல்லாமல் இருக்க வழி சொல்கின்றான். எங்கள் குடும்பத்தில் நான் சந்தித்த முதல் மரணம் 33 ஆண்டுகளுக்கு முன் நிகழ்ந்தது. எனது 4வது சகோதரியான காந்திமதி ஆட்சியின் மரணமே அது. அந்த சகோதரி சத்தம் போட்டு பேசாது. அவ்வளவு அடக்கம், பொறுமை, பண்பாடு. அவரது மரண ஊர்வலத்தின் போது லேசாக மழை பெய்தது. அந்த ஊரே அதை பற்றி பெருமையாக பேசிற்று. 15 ஆண்டுகளுக்கு முன் 1962 நானும் சம்பத் அவர்களும் தமிழ் தேசிய கட்சியின் சார்பில் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்ட போது மதுரை மாவட்டத்தில் ஒரு காப்பி தோட்ட அதிபரின் வீட்டுக்கு சாப்பிட போனோம். நான் தலை குனிந்து சாப்பிட்டு கொண்டிருந்தேன். ஒரு அம்மையார் சற்று அதிகமாக குழம்பு ஊற்றிவிட்டார். போதும் அம்மா என்று சொன்னபடியே நிமிர்ந்து பார்த்தேன். என் உடம்பெல்லாம் வியர்த்து விட்டது. அப்படியே என் சகோதரியின் தோற்றம், அதே முகம், அதே மூக்குத்தி, அதே சிரிப்பு. இது என்ன அதிசயம்! இதைவிட அதிசயம் அவர் பெயரும் காந்திமதிதான். பாண்டிய நாட்டில் காந்திமதி என்ற பெயர் அதிகம் என்றாலும் இந்த ஒற்றுமையில் எனக்கு மறுபிறப்பு தத்துவம்தான் தோன்றிற்று. பகவான் ஒன்று சொல்கிறான், மனம், உயிர், ஆத்மா மூன்றும் வேறு வேறு என்று. உடம்பை விட்டு உயிர் பிரியும் போது ஆத்மாவும் பிரிகிறது. அதனால்தான் இறந்து போனவர்களுக்கு அனுதாபம் தெரிவிக்கும் போது அவரது ஆத்மா சாந்தி அடையட்டும் என்கிறோம். மனிதனின் பாவ புண்ணியங்களை கவனிக்கிற இந்த ஆத்மா உயிரை கையோடு அழைத்து கொண்டு மறுகூட்டிலே புகுந்து விடுகிறது. அந்த ஆத்மா சாந்தி அடைந்து விட்டால் அந்த உயிரையும் தன்னோடு வைத்து கொண்டு விடுகிறது. இந்த பிறவியில் துன்பங்களை அனுபவித்தவர்கள்
தன் வாழ்நாளிலே துன்பங்களிலிருந்து விடுதலை பெற முடியவில்லை என்றால் கடைசியாக அவர்கள் பெறக்கூடிய விடுதலை ஆத்ம சாந்தி. ஈஸ்வர பக்தி இல்லாதவனுடைய ஆத்மாவும் தற்கொலை செய்து கொள்கிறவனுடைய ஆத்மாவும் எப்போதும் சாந்தி அடைவதில்லை. மறு உலகில் அவை பேயாய் கணங்களாய் தெரிகின்றன. மீண்டும் இந்த பூமியிலே பிறந்து விட்ட இடத்திலிருந்து துன்பத்தை தொடர்கின்றன. ஆகவே லௌகீகத்தில் போராடி பார்த்து இறுதியாக துன்பங்களிலிருந்து விடுதலை பெற முயற்சிக்கிறவனுக்கு கை கொடுக்கும் ஒரே மார்க்கம் பக்தி மார்க்கம். இங்கே மீண்டும் என் கதைக்கு வருகிறேன். 20 வருஷங்களுக்கு முன்னால் என் எழுத்துக்களை நீங்கள் படித்திருப்பீர்கள். ஆண்டுகளுக்கு ஆண்டு அதிலே மாறுதலை கவனித்திருக்கிறீர்கள். இதற்கு காரணம் என் திறமை அன்று, பக்தி மார்க்கத்திலே ஏற்பட்ட பற்றுதலே. முன்பெல்லாம் துன்பங்களில் நடுக்கம் வரும், தூக்கம் வராது. இப்போது வருவது போல் தூக்கம் எப்போதுமே வந்ததில்லை. பெரிய பெரிய நிகழ்ச்சிகளை பற்றி கேள்விப்படும் போதெல்லாம் சிரிப்புதான் வருகிறது. அது இல்லை இது இல்லை என்ற சிந்தனைகள் எல்லாம் போய்விட்டன. இருப்பது கடவுள் கொடுத்தது என்று இயற்கையாகவே தோன்றுகிறது. உடல் நோயை பொறுத்தவரை தினமும் மாலையில் ஒரு டாக்டரை சந்திக்கிறேன். அவர்தான் டாக்டர் கிருஷ்ணன். அவரை ஊனக்கண்ணால் பார்க்க முடியாது, ஞானக்கண்ணால் தான் பார்க்கலாம். சட்டங்களிலும் ஈபிகோ ஈபூகோ ஆகியவற்றை கண்டு நான் பரிதாபப்படுகின்றேன். அவற்றை அலட்சியப்படுத்துகிறேன். நான் பயப்படுவது பாப்புகோ ஒன்றுக்குத்தான், அதாவது பகவான் ப்ரொசீஜர் கோர்ட் ஒன்றுக்குத்தான். காரணம், என்னுடைய புருஷன் இப்போது கம்பீரமாக நிற்கிறான். வடமொழியில் புருஷன் என்றால் ஆத்மா என்ற அர்த்தம். கணவன்தான் மனைவியினுடைய ஆத்மா என்பதால் தான் அவனை புருஷன் என்று அழைத்தார்கள். அடிக்கடி சொல்லும் ஒன்றையே நான் மீண்டும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஒன்று நடந்துதான் தீரும் என்றால் அதை பற்றி கவலைப்பட்டு என்ன பயன்? அத்தனையையும் பகவானிடம் ஒப்படையுங்கள். இந்த வாழ்க்கையில் கசப்பையே இனிப்பாக்கி கொள்ளுங்கள், இருட்டையே வெளிச்சமாக்கி கொள்ளுங்கள், நஷ்டத்தையே லாபமாக்கி கொள்ளுங்கள். எது நேர்ந்தாலும் கவலைப்படாதீர்கள். விதி என்ற உண்மையை போட்டு அதை துடைத்து விடுங்கள். எந்த செய்தியையும் அமைதியாக கேளுங்கள். உடம்பை அலட்டி கொள்ளாதீர்கள். யாராவது தாறுமாறாக உங்களிடம் பேசிக்கொண்டிருந்தால் நீங்கள் சொல்வதே சரியாக இருக்கக்கூடும் என்று சொல்லிவிடுங்கள். உங்களை முட்டாள் என்று திட்டினால் எனக்கு கூட அந்த சந்தேகம் உண்டு என்று கூறுங்கள். உங்கள் மனைவி சண்டை போட்டால் சம்சாரத்தில் இதுதான் முக்கிய கட்டம் என்று கருதுங்கள். யாராவது உங்களை அவமானப்படுத்தினால் ஒரு அனுபவம் சேகரிக்கப்பட்டு விட்டது என்று கருதுங்கள். வருகின்ற துன்பங்கள் எல்லாம் 1, 2, 3 என்று அனுபவமாக சேகரித்துக் கொள்ளுங்கள். புது புது அனுபவமாக சேகரியுங்கள். ஒரே அனுபவத்திற்கு 2, 3 பதிப்புகள் போடாதீர்கள். நம்மால் ஆவது ஒன்றுமில்லை என்ற நினைப்பு நமக்கு வந்தது துன்பமில்லை என்று நினைக்க வைத்து சாந்தியை தரும். நாட்டையே கட்டி ஆண்டவர்களெல்லாம் கூட கோட்டை மிதிக்கும்படி விதி வைக்கிறதே, உனக்கும் எனக்கும் வருவது துன்பமா என்ன? இவ்வாறு மறுபிறப்பு குறித்து துன்பங்களிலிருந்து விடுதலை என்ற தலைப்பின் 13வது அத்தியாயத்தில் தான் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தில் கவியரசர் கண்ணதாசன் கூறியிருக்கும் இந்த ஒரு சுவாரஸ்யமான தத்துவ கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தின் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.